இந்தியாவுக்கு எவ்வளோ கடன் இருக்கு சொன்னாரா? இந்தியாவுக்கு எவ்வளோ கடன் இருக்கு சொன்னாரா? 196 லட்சம் கோடி கடன் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கிறத நாங்கள் கேள்வி கேட்குறோம். நீங்கள் கேள்வி கேட்க என்ன தகுதி வச்சுருக்கீங்க? பியூஷ் கோயல் ஐயா தமிழ்நாட்டு கடனை சொல்ல எங்களுக்கு கேள்வி கேட்க தகுதி இருக்குது. அவருக்கு என்ன இருக்குது? அவங்க ஆளுகிற மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் கடன் இருக்கா இல்லையா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு 196 லட்சம் கோடி இந்திய நிர்வாகத்துக்கு இருக்குது. அப்புறம் தனித்தனியாக மாநில நிர்வாகங்களுக்கு கடனை பார்த்தா 400 கோடி கிட்ட வருது கடன். திடீர்னு இந்த மாநிலத்தில் வந்து கடன், இந்த மாநிலத்தில் ஊழல், இந்த மாநிலத்தில் லஞ்சம். நீங்கள் இருக்கும்போது அதிமுக ஊழல் கட்சின்னு நீங்கள் அந்த தலைவியை தூக்கி சிறையில் போட்டது யார்? நீங்கள் தான். அப்புறம் அந்த கட்சியோடவே கூட்டணி வைக்கிறது யார்? அது நீங்கள் தான். எதையாவது தேர்தல் வரும்போது பேசிட்டு இருக்கிறது. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு இன்னைக்கு தான் ஐயா ஃபீஸ் கோயிலுக்கு தெரியுமா? சொல்லுங்கள். கொடுமை. அதை நீங்கள் தான் கேட்கணும். 10 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்த கட்சிகள் நம்ம மக்களுக்கு செஞ்ச ஒரு நலத்திட்டம் சொல்லும். இலவசம் தவிர இலவசம் எப்படி ஒரு நலத்திட்டமாகும்? அது எப்படி திட்டமாகும்? பெருத்த நட்டம் கொடுமை. எப்படி தான் சகித்துக்கிட்டு நீங்கள் அவர் முந்துறார், இவர் பிந்துறார், அவருக்கு இவ்வளோ வருது அவ்வளோ வருது என்னத்தையோ பேசிட்டு அலைகிறீங்க. சொல்லுங்கள், வேறு ஏதாவது கேள்விகள்? விலை வந்து பல வழிகளை தாங்கி தான் வந்திருக்கு, பல வழிகளை தாங்கி தான் வந்திருக்குன்னு இது ராஜபாட்டையிலேருந்து தெரியும் அரசியல். அப்போ வந்து இந்த வார்த்தை வழிகளை என்ன வழி? என்ன வழி? 840 மீனவன் செத்துருக்கான், அந்த வழியா? ஆந்திர காட்டுக்குள்ளே 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான, அந்த வழியா? 480 விவசாயி தற்கொலை பண்ணி செத்துருக்கான், அந்த வழியா? எந்த வழி? எந்த வழின்னு சொல்லுங்கள். துப்பாக்கி சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, அந்த வழியா? ஒரு தேசிய இனம் 60 ஆண்டுகளாக போராடி விடுதலை பெற்ற இந்தியா நாட்டில், இலங்கையில் தன் விடுதலைக்காக 30 ஆண்டுகள் அறவழியிலையும் 35 ஆண்டுகள் ஆயுதம் ஏந்தியும் போராடிச்சு. ஒரு தேசிய இனத்தின் தேச விடுதலை கனவு. அதை பொசுக்கி நாசமாக்கின கட்சிகள் ஆட்சிகள் இந்த நிலத்தில் தான் இருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டாங்க. 2008 2009 2 ஆண்டில் மட்டும் 175 1,70,75,000 மக்கள் 1,70,75,000 மக்கள் கொன்றொழிக்கப்பட்டாங்க. பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள். என் நாடே பிணக்குவியலாக கிடந்துச்சு. நாடே ரத்தத்தால் சிவந்துச்சு. மரண ஓலமும் கதறலும் கட்டிச்சு. அந்த வழியா? எந்த வழி? எந்த வழி? நெருக்கடி அடக்குமுறைனா ஒரு வழக்கு கூட இல்லை. 262 வழக்கு நேற்றோட போட்டதோட எனக்கு எத்தனை சிறை நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது. உங்களுக்கே தெரியும் இங்கே எத்தனை தடவை வந்திருக்கேன்னு. நான் இருக்காத சிறை இல்லை. வழினா எந்த வழின்னு இருக்குல்ல? வைத்த வழியும் வழி தான், தலைவலியும் வழி தான். அது தனக்கு வந்தது. நாட்டுக்கும் மக்களுக்கு வந்த வழியில் எந்த வழியை தாங்கினீங்க? அதுங்கிறதான் பிரச்சனை. உங்கள் படம் வரலைங்கிறதுலாம் வழி இல்லை, அது தனிப்பட்ட வழி. தனிப்பட்ட வழி. அப்புறம் எனக்கு கூட தான் 14 ஆண்டுகளாக கடவு சீட்டை பறித்து வச்சுக்கிட்டு எந்த நாட்டுக்கும் பறக்க விடலை, எதுவும் பண்ணவில்லை. ஒரு நிதி இவர் கொடுக்குறாருனாவே இவர் அச்சுறுத்தி எனக்கு கொடுக்கக்கூடாது, நீங்கள் செய்தியவே நான் வந்து இந்த களத்தில் எடுத்து வைக்கிற கருத்தை நீங்கள் நேர்மையாக கடத்துறீங்களா? இப்படி இருக்கும் என் ஆட்சின்னு நான் போட்டு காட்டுறதை போட்டு காட்டுறீங்களா? ஒருத்தன் இப்படி கத்திரி கிடக்கிறேன், அதையாவது பாருங்கண்ணா சொல்லி இல்லை. எந்த வழியை அவர் தாங்கி நிற்கிறாரு? சொந்த வழி மக்களுக்கான வழி இல்லை. எனக்கான பிரச்சனை என் நாட்டு பிரச்சனை, என்ன மக்களுக்கு பிரச்சனை. என் மக்கள் பிரச்சனை எனக்கான பிரச்சனையாக இருந்தால் தான் நான் தலைவனாகி இங்கே வர முடியும், அவனுக்கு சேவை செய்யணும்னு வர முடியும். என் வழியை மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு அல்ல, என் மக்கள் வழியை சுமந்து அதுக்கு தீர்வு காணத்தான் வரணும். அவன்தான் தலைவன். விளங்குதா? என் மொழி செத்து போச்சு, செத்து அழிஞ்சு போச்சு, உலகத்தின் முதன்மொழி, அந்த வழியா? என் வரலாறு மறைக்கப்பட்டுருச்சு, அந்த வழியா? என் தாயின் பூமி தாயின் மாறி அறுக்கப்பட்டு மணலாக நொறுக்கி பல்வேறு மாநிலங்களுக்கு விற்கப்படுது, அந்த வழியா? 34 ஆறு மண்ணள்ளி விற்று செத்து போச்சு, யார் மரணிச்சிருச்சு, அந்த வழியா? எந்த வழி? என் நீர் நஞ்சாகி போச்சு, என் காற்று கந்த தூசி ஆகி போச்சு, என் உணவெல்லாம் விஷமாகி போச்சு. எந்த வழியை தாங்கி நிற்கிறார் இவர்? எந்த வழி? எதை சொல்ல முடியுமா? வேற இப்போ தான் அவருக்கு சொல்லிட்டு இருந்தேன். வரவேற்புங்கிறது நீங்கள் வந்து பார்க்கணும், அதுக்கு தான் ஊடகம் இருக்குது. வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதை மாற்றத்திற்காக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கீங்க. மக்களுடைய மாற்றம் வருதா இல்லையா? மாற்றம் 4 லட்சம் வாக்கு வாங்கினவனை 36 லட்சம் வாக்கு வரைக்கும் கொடுத்து தனித்து நின்ன ஒரு கட்சியை, எளிய பிள்ளைகளை தனித்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக உயர்த்தினது யார்? என் மக்கள் தானே. அன்னைக்கும் பணம் கொடுத்த, அன்னைக்கும் சாராயம் சாப்பாடு கொடுத்த,
சாதியை சொன்னேன், மதத்தை சொன்னேன். அதில் வாக்குக்கு காசு கொடுக்காத பிள்ளைகளை தேடி இருக்கான்ல. அப்போ மாற்றத்திற்கான என்ன இருக்கல என் மக்களுக்கு? இன்னும் ஒரு 15 நாள் தானே, மே 4ஆம் தேதி தெரிஞ்சிரும்ல. மாற்றத்திற்கான எண்ணம் என் மக்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு கணிசமாக வாக்கு வச்சுருக்கீங்க. நான் வச்சிருக்கல, என் மக்கள் தந்திருக்காங்க. நான் எங்கே வச்சுருக்கேன்? வங்கியிலையா போட்டு வச்சுருக்கேன்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் எனக்கு வாக்கு போட மாட்டேங்க. என்னடா சரி, எஃப்சிஆர் சட்ட முன்முறை இப்போ திடீர்னு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அது எப்போவுமே மக்களை பதட்டமாக வச்சுக்கணுங்கிறான் ஹிட்லர். அப்போ தான் நம்ம செய்கிற ஆட்சியில் செய்கிற தவறுகளை அவங்க கவனிக்க மாட்டாங்கன்னு. சிஏஎம்பாங்க, என்ஐஎம்பாங்க, என்ஆர்சிம்பாங்க, எஸ்ஐஆர்பாங்க, இப்போ எஃப்சிஆர் எதையாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்? ஓ அதான், ஓ இதா, நாய்க்கு ரொட்டி துண்டு போட்டு பார்த்துருக்கீங்களா? இப்படி செய்தித்தாளை படிச்சுக்கிட்டு இருப்பார், நாய் வரும், தூக்கி அங்கே போடுவார், கவிட்டு வந்து இங்கே வரும், தலைக்கு பின்னாடி போகிற கவிட்டு வரும், அப்புறம் அங்கே போடுவார், கவிட்டு வரும். இப்போ நமக்கு ஒவ்வொரு எலும்பு துண்டு இந்த ரொட்டி துண்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம கவிட்டு வரணும். இதுதான் வேலை. இது ஒரு இதெல்லாம் இப்போ தேர்தல் முடியிட்டு அப்புறம் பேசுவாங்க.